வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே நடிச்சிருக்கிற மதராசி. நேத்தி இந்த மதராசி படத்திலிருந்து படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளான சலம்பல அந்த சாங் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இந்த சாங் கேட்டுட்டிங்களா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாங் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங்காக இருந்துச்சு. அந்த சாங்கில் டான்ஸ் கோரியோகிராஃபியுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சாங்குடைய பீட் கேட்கும்போது இந்தியன் 2 படத்தில் வர அந்த தாத்தா வராரு அந்த சாங்குடைய பீட்டோடைய சாயல் கண்டிப்பாக இதில் தெரியுது, இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் ஓவரால் ட்ராக்காக பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த சாங்கில் ஒரு சில விஷயங்களை நமக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோனா நடிச்சிருக்கிற ருக்மிணி வசந்த் அவங்களுடைய கேரக்டர் பேர் மாலதி அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருக்காங்க ஒரு வாட்ஸ்அப் சாட் மூலிமா. அண்ட் அதே மாதிரி படத்தோடைய ஹீரோவான எஸ்கே இவருடைய கேரக்டர் பேர் ரகு எக்ஸ் ரெனால்ட் எம்ப்ளாய் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ரகு மாலதி இவங்களுடைய லவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படத்தோடைய டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் இந்த ப்ராஜெக்டை பற்றி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே கஜினி ஸ்டைலில் பண்ணியிருக்கிறதாவும் படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே துப்பாக்கி ஸ்டைலில் இருக்கும், அப்படி தான் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும். கஜினி டைப் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ மேபி இந்த படமும் கஜினி மாதிரியே ஒரு லவ் டர்ன் ரிவெஞ்ச் ஃபிலிமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கஜினி படத்தில் சூர்யாவுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் எஸ்கேக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் இந்த மதராசி படம் கஜினி மாதிரி துப்பாக்கி மாதிரி நிச்சயமாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு கஜினி தான், ஒரு துப்பாக்கி தான். பட் ஓவராலாக இந்த மதராசி படம் ஒரு நீட்டான ஒரு ஃபிலிமாக, முக்கியமாக ஏஆர் முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக அமையணும். எப்படி இருக்க போகுதுங்கிறது செப்டம்பர் 5ஆம் தேதி தெரிய வரும். ஸோ நேத்தி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ட்ரெய்லர் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு கூலி ரிலீஸ்க்கு அப்புறமா ட்ரெய்லர் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டைரக்டர் செல்வராகவனுடைய இயக்கத்தில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் 7G ரெயின்போ காலனி பார்ட் 2. இந்த படத்துக்கான டீசர் கட் தயாராக இருக்கு. ஸோ 2 மினிட்ஸ்க்கு டீசர் கட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஜூலை மந்தே ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இஷ்யூஸ்னால அது டிலே ஆயிடுச்சு. இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ள கன்ஃபார்மாக டீசர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் STR 49 ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட்ல கூலி ரிலீஸ் ஆகிறதுனால அந்த டைம்ல ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணி தியேட்டர்ல அட்டாச் பண்ணி ப்ளே பண்ண வைக்கலாம்னு மூவி டீம் பிளான் பண்றாங்க அப்படின்னு. அதே பிளானை தான் இப்போ 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 இவங்களுமே பிளான் பண்ணுறதா சொல்லப்படுது. ஏன்னா கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் தியேட்டர்ஸில் ப்ளே ஆச்சுன்னா செமையான ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மேபி அந்த டைமில் 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 டீசர் ரிலீஸ் ஆகலாம். படத்தோடைய ரிலீஸ் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் அக்டோபர் மந்த் 7G ரெயின்போ காலனி பார்ட் 1 அந்த படத்தை தியேட்டர்ஸில் ரீரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 தியேட்டருக்கு கொண்டு வர மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா 7G ரெயின்போ காலனி பார்ட் 1 படம் அக்டோபர் மந்த் தான் ரிலீஸ் ஆச்சு. அதே டேட்டில் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறதா அப்போ நியூஸ் வந்தது. இப்போவும் மூவி டீம் அதே பிளானில் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 1 ரீரிலீஸ் பண்ணுறாங்க பண்ணல அப்படிங்கிறத தாண்டி இந்த வருஷம் நவம்பர் 6ஆம் தேதி 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை கன்ஃபார்மாக எடுத்துக்க வேணாம். மேபி இந்த டேட்டில் வரலாம், சொல்ல முடியாது. நவம்பர் மந்த்துக்குலாம் முன்னாடியே ஏதாவது ஒரு கேப் கிடைச்சது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா மேபி முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சியான் விக்ரம் அடுத்து நடிக்க போகிற ப்ராஜெக்ட் சியான் 64 96 மெய்யழகன் படத்தோடைய டைரக்டர் பிரேம்குமார் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஷூட்டுக்கு மூவி டீம் தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஆகஸ்ட் மிட்டிலிருந்து ஷூட் பிளான் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ல சியான் விக்ரமை தாண்டி இன்னும் வேற யாரெல்லாம் நடிக்க போறா அப்படிங்கிறது ஒவ்வொன்றா தெரிய வரும். அந்த வகையில் மெயினாக இந்த படத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ருக்மிணி வசந்த் அவங்கள மூவி டீம் அப்ரோச் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த படம் 96 மெய்யழகன் மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபிலிமாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு நல்ல கிரிப்பிங்கான கம்ப்ளீட் த்ரில்லர் ஃபிலிமாக தான் பிரேம்குமார் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மேபி ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போது மூவி டீம் முன்னாடியே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜனநாயகனை தாண்டி தமிழில் பராசக்தி அந்த படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூவி டீம் பொங்கல் ஹாலிடேஸில் தான் அந்த படத்தையுமே கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. இப்போ இன்னொரு பக்கம் வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்குல பிரபாஸ் நடிச்சிருக்கிற ராஜா சாப் அந்த படத்தை அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கொண்டு வர மாதிரி தான் மூவி டீம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வெர்சஸ் ராஜா சாப் அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக தெலுங்கில் அவங்களுக்கு சங்கராந்தி. ஸோ சங்கராந்திக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ராஜா சாப் மட்டுமே தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. அந்த படத்து கூட இன்னும் ஒரு 1-2 படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு ஜனநாயகன் மட்டும்தான். பராசக்தி மேபி வரலாம். இன்னொரு பக்கம் ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. சூர்யா நடிச்சிருக்கிற கருப்பு அந்த படத்தையுமே இந்த வருஷம் தீபாவளி இல்லாமல் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கொண்டு வர
வர மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா கருப்பு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் மூவி டீம் பிளான் வச்சிருக்காங்க. தீபாவளி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒருவேளை தீபாவளி ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நவம்பர் இல்லைனா டிசம்பருக்குள்ள கருப்பு ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு டபுள் ட்ரீட் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ கூலி படத்தோடைய ட்ரெய்லர் டே அண்ட் ஆடியோ லான்ச் டே பயங்கர கிராண்டான ஒரு ஆடியோ லான்ச் வந்து சன் பிக்சர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் ஆடியோ லான்ச்சில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் நாளைக்கு நடக்கிற இந்த ஆடியோ லான்ச் வந்து டிவியில் எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 சண்டே ஈவினிங் 6 மணிக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் கூலி படத்துக்கான டிக்கெட் புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 10 அப்புறமா 11 டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகலாம். அப்படி இல்லைனா 8 9 அந்த டைம்லேயே வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூலியோடைய ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆடியோ லான்ச், ட்ரெய்லர், அதுக்கப்புறமா ஹைதராபாத்ல படத்தோடைய தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி நார்த்தில் ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோதான் ப்ரொமோஷன்ஸ் இருக்க போது. இதுக்கடுத்து டேரெக்டாக படத்தோடைய ரிலீஸ் தான். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்துமே ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே வந்திருக்காங்க. மெயினாக பாலிவுட்லேருந்து அமீர் கான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ அமீர் கான் இருக்கிறதுனால நார்த்தில் வந்து இந்த படத்தை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணால் செமையான ஒரு ரீச் இருக்கும், நல்ல ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம். ஆனால் ஏன் வந்து மூவி டீம் வந்து நார்த்தில் பெருசாக ப்ரொமோஷன்ஸ் இது வரைக்கும் பிளான் பண்ண மாதிரி தெரியல. ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும்தான் அங்கே நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ரொம்ப மெனக்கெட்ட மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் நார்த்தில் நடக்கிற அந்த ஒரு ஈவெண்ட் வந்து கிராண்டான ஒரு ஈவெண்ட்டாக நடத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும். கூலியில் நடிச்சிருக்கிற எல்லா பெரிய ஆர்டிஸ்ட்டுமே கலந்துக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். அமீர் கான் பற்றி இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் கானுடைய சித்தாரே ஜமீன் பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அந்த படம் வந்து யூடியூப்ல ரெண்ட் பேசிஸில் வந்து அவைலபிளாக இருக்கு. அமீர் கான் இந்த படத்தை வந்து எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்குமே வந்து கொடுக்கல, யூடியூப்ல தான் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ அதுக்கான ப்ரொமோஷன்ஸில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா யூடியூப்ல தான் இந்த படத்தை நான் கொண்டு வர போறேன் அப்படிங்கிறத அந்த டைமில் அவர் சொல்லலை. அப்படி சொல்லாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போவே நான் சொல்லியிருந்தேன்னா அது வந்து தியேட்ரிக்கல் கலெக்ஷனை வந்து பாதிக்குமோ அப்படின்னு நினச்சி தான் நான் சொல்லலை, அதனால தான் இப்போ சொல்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இதை வச்சு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே சித்தாரே ஜமீன் பர் படத்தோடைய ப்ரொமோஷன்ஸில் அமீர் கான் கிட்ட கூலி பற்றின கேள்வி கேட்டாங்க. கூலியில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு. அமீர் கான் வந்து ஆமாம் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாக வந்து சொல்லிட்டார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவி டீம் அஃபிஷியலாக வந்து அமீர் கான் இருக்கிறாரு அப்படிங்கிறத எங்கேயுமே கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் அமீர் கானே வந்து சொல்லிட்டாரு. ஸோ லோகேஷ் கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார், அமீர் கான் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி எல்லாருமே வந்து கூலி பற்றி கேட்குறாங்க, என்னால் வந்து கேமரா முன்னாடி போய் சொல்ல முடியல, ஸோ அதனால் நான் உண்மையை சொல்லிடவா அப்படின்னு கேட்டார். நான் தான் வந்து தைரியமாக சொல்லுங்கள் சார், நம்ம பார்த்துக்கலாம், நான் ப்ரொடக்ஷன்ட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு லோகேஷ் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிக்கு உங்களால் வந்து பொய் சொல்ல முடியல, ஆனால் உங்களுடைய படமான சித்தாரே ஜமீன் பருக்கு மட்டும் பொய் சொல்ல முடிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய தரமான அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. அதில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து AK64 படத்தோடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆகஸ்ட் 3 வந்தால் வரலாம் அப்படின்னு. இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே அப்டேட் வரப்போகுது. ஆகஸ்ட் 3 வரலாம். ஒருவேளை அந்த டேட் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 10 அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த AK64 ப்ராஜெக்ட் வந்து அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் தான் மூவி டீம் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ குட் பேட் அக்லி படத்தோடைய ஆரம்பத்தில் ரிலீஸ் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் 2025 அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேபி அதே மாதிரி AK64க்கும் அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைனா எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட் போட்டு கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் AK64க்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் தான் வந்து நடக்க போகுது. ஃபுல் படமும் ஃபாரினில் இருக்குமாங்கிறது தெரியாது, கொஞ்சம் இந்தியாவில் இருக்கலாம், மேக்ஸிமம் ஃபாரினில் இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அந்த வகையில் போலாண்ட் அங்கே வந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் நிறையா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது.